நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நீண்ட நாட்களாக இருந்து கொண்டே இருக்கும். என்ன செய்தாலும் அந்த பிரச்சனை நம்ம விட்டு போகாமல் நம் உடனேயே இருந்து நம்மை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கும். அது உடல் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மன ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பண ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த நீண்ட நாள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் ஆடி கிருத்திகை நாள் திகழ்கிறது. அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு நம்முடைய நீண்ட நாள் பிரச்சனையை தீர்த்து வைக்கும். அந்த வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆடி கிருத்திகை நாள் என்பது ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அன்றைய தினத்தில் எப்பொழுதும் போல் தாங்கள் எந்த முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வீர்களோ அதே முறையை பின்பற்றி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். முருகப்பெருமானின் வேல் சிலை இருக்கும் பட்சத்தில் அதற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யக்கூடிய அபிஷேகத்தில் தான் ஒரு சொற்சமம் இருக்கிறது. 2 வெற்றிலையை எடுத்துக்கொள்ளுங்கள். சுத்தமான தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் பிடித்து அதில் இந்த வெற்றிலையை சிறு சிறு துண்டுகளாக கிழித்து போட்டு கைகளால் நன்றாக கசக்கி வெற்றிலை சாறாக தயார் செய்து கொள்ளுங்கள். கைகளை தான் பயன்படுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிறகு இதில் சிறிது பச்சை கற்பூரத்தையும் நுணுக்கி சேர்த்து சிறிதளவு போட்டு நன்றாக கலந்து வடிகட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது வெற்றிலை தீர்த்தம் தயாராகிவிட்டது. இந்த வெற்றிலை தீர்த்தத்தை வைத்து உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை தீர வேண்டும் என்று முழு மனதோடு வேண்டிக் கொண்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். பிறகு வேல்மாறலை படிக்க வேண்டும். வீட்டில் முருகப்பெருமானின் சிலை வேல் இல்லை என்பவர்கள் இந்த தீர்த்தத்தை முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக வைத்துவிட்டு வேல்மாறலை படிக்கலாம். வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு இந்த தீர்த்தத்தை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பருக வேண்டும். நீண்ட நாட்களாக உடல் உபாதையில் படுத்தபடியாக இருப்பவர்களை சுற்றி இந்த தீர்த்தத்தை தெளிப்பதன் மூலம் விரைவிலேயே அவர்களுடைய உடல்நிலை சரியாகும். முருகப்பெருமானை முழு மனதுடன் நம்பி இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு அவர்களின் நீண்ட நாள் பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் முற்றிலும் நீங்கும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.